ஹலோ எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சீனியர் சிட்டிசன் அதாவது மூத்த குடிமங்களுக்கான சேமிப்பு திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் கிறிஸ்டல் கிளியராக பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேமிப்பு திட்டத்தில் அதிகமான வட்டி இந்த திட்டத்துக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த திட்டம் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட். இது 5 வருஷத்துக்கான சேமிப்பு திட்டம். இதுக்கு வட்டி பார்த்திங்கன்னா 8.2% வந்து கொடுக்குறாங்க. வட்டி பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை குவார்ட்டர்லி பேசிஸில் நம்மளோட எஸ்பி அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்துருவாங்க. சரி, இந்த திட்டத்தில் எவ்வளவு டெபாசிட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, எப்படி கிடைக்கும், ப்ரீமெச்சூர் அண்ட் மெச்சூரிட்டி, தென் எக்ஸ்டென்ஷன், இதை எல்லாத்த பற்றியும் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், யாரெல்லாம் இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். 60 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்மெண்ட் வாங்கினவங்களுக்கு இந்த ஏஜ் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது ரிட்டையர்டு சிவில் ஊழியர் எல்லாருமே 55 வயசு கம்ப்ளீட் ஆனாவே, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏஜ் 55லேருந்து பிலோ 60க்குள்ளே இருக்கிறவங்க எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிட்டையர்டு டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து 50 வயசு கம்ப்ளீட் ஆனாவே, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏஜ் 50லேருந்து 60க்குள்ளே இருக்கிறவங்க எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிட்டையர்டான சிவிலியன் எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் சரி, இல்லை டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் சரி, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கினா 1 மாதத்துக்குள்ளே எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வாங்கினதுலேருந்து 1 மாதத்துக்குள்ளே சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா அவர் 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டில் சிங்கிள் அக்கௌண்ட்டும் இருக்குது, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் இருக்குது. சிங்கிள் அக்கௌண்ட் அப்படின்றதுல அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து ஒருத்தர் தான் இருப்பார், ஒருத்தர் தான் ஆப்ரேட்டிவ் பண்ணுவார். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து 2 பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஸ்பௌஸ் தான் வந்து செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கணவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா ஜாயிண்ட்டாக மனைவி தான் வரணும். மனைவி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாயிண்ட்டாக கணவர் தான் வரணும். அதாவது இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் வரணும். அதை தாண்டி மற்ற ரிலேஷன் யாரும் வர முடியாது. இன்னொரு விஷயம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுற மொத்த பணமுமே ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் தான் சேர்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், 20 லட்ச ரூபாய்க்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, ஒய்ஃப் வந்து செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக வராங்க. இப்போது இந்த 20 லட்ச ரூபாயுமே வந்து ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் சொந்தம். செகண்ட் திங், அமௌண்ட் டெபாசிட் லிமிட் பற்றி பார்க்கலாம். மினிமம் 1000 ரூபாயிலிருந்து 1000 மடங்காக மேக்ஸிமம் 30 லட்சம் வரைக்கும் ஒருத்தர் டெபாசிட் பண்ணிக்கலாம். சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் லிமிட் 30 லட்சம் தான். ஒருத்தருக்கு எவ்வளவு எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அவரோட எல்லா எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டோட டெபாசிட் அமௌண்ட்டை கூட்டும்போது 30 லட்சத்தை தாண்டக்கூடாது. சப்போஸ் தெரியாமல் அவர் வந்து எக்ஸஸாக அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருந்தாலும் அதை திருப்பி கொடுத்துருவாங்க. எக்ஸஸ் பணம் எவ்வளோ நாள் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்துச்சோ அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸோட எஸ்பி இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுற பணம் இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 80(c)யில் காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் 8.2%. இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்மளோட எஸ்பி அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்துருவாங்க. அந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை எந்த தேதியில் கொடுப்பாங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி, அக்டோபர் 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி. இந்த 4 மாதத்துலேயும் 1ஆம் தேதி நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு எஸ்பியில் கொடுத்துருவாங்க. அப்படி 3 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கிடைக்கும்போது அந்த வட்டி 50,000 தாண்டும் போது நமக்கு டேக்ஸ், அதாவது டிடிஎஸ் வந்து 10% பிடிப்பாங்க. என்னடா இனிஷியல் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் செக்ஷனில் காமிச்சிக்கலான்னு சொன்னாங்க, இப்போது இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, எஸ், நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அபோவ் 50,000 போகும்போது நம்ம டேக்ஸ் கட்டணும். இந்த டேக்ஸை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபார்ம் 15G, ஃபார்ம் 15H, இந்த 2 ஃபார்மே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்கும். நமக்கு எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் பிடிக்கிற டேக்ஸ் எதுவும் நமக்கு வராது. ஓகே, இப்போ எவ்வளோ டெபாசிட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 1 லட்ச ரூபா அமௌண்ட்டை நம்ம எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா குவார்ட்டர்லி ஒன்ஸ், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை 2050 ரூபா வட்டியாக கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர், அப்போ 5 வருஷத்துக்குனா 20 டைம் வந்து கிரெடிட் ஆகும். அப்போ டோட்டலாக 41,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். 1 லட்ச ரூபா பணம் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா மொத்த வட்டி 41,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபா அமௌண்ட்டை எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு கிடைக்கிற வட்டி 10,249 ரூபாய் கிடைக்கும். 5 வருஷத்துக்கு சேர்த்து மொத்த வட்டி பார்த்தோம் அப்படின்னா 2,05,000 ரூபாய் கிடைக்கும்.
அடுத்தது 6 லட்ச ரூபா அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை 12,300 வட்டி கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம 49,200 வந்து வட்டியாக வாங்கியிருப்போம். 5 வருஷத்துக்கு சேர்த்து 2,46,000 வட்டியாக நமக்கு கிடைச்சிருக்கும். சரி, 6 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டில் டேக்ஸ் வராது. ஏன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 49,200 தான் வாங்கியிருப்போம். 50,000 கீழே தான் இருக்குது. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 6,09,000 வரைக்கும் நீங்கள் எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸே பிடிக்க மாட்டாங்க. 6,10,000 ஆர் அதுக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஏப்ரல் 1ஆம் தேதி 15H ஆர் 15G ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஏன் சப்மிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், இப்போ ஒருத்தர் வந்து 6,10,000 வந்து எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு 3 மாதத்துக்கு இருக்க 12,505 வந்து கிரெடிட் ஆகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 50,020 கிரெடிட் ஆகுது. இப்போது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 50,000 தாண்டிடுச்சு. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு 15H ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு எந்த டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. அவருக்கு ஆஸ் இட் இஸ் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது அப்படியே கிரெடிட் ஆகிடும். ஒருவேளை அவர் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணலை அப்படின்னா அவருக்கு அந்த குவார்ட்டர்லி ஒன்ஸ் அந்த 12,505 கிரெடிட் ஆகும்போதே 10% வந்து பிடிச்சிருவாங்க. அப்போ 1,250 பிடிச்சிட்டு மீதி 11,255 தான் கிரெடிட் கொடுப்பாங்க. அப்போ அவருக்கு 50,020 வட்டி வர வேண்டிய இடத்துல வெறும் 45,020 தான் கிரெடிட் ஆகும். அதனால் 6,10,000 அவர் அதுக்கு மேலே யாரெல்லாம் டெபாசிட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் 15H ஃபார்மு சப்மிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் 10 லட்ச ரூபா அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை 20,499 வட்டியாக கிடைக்கும். 5 வருஷத்துக்கு சேர்த்து கிடைக்கிற மொத்த வட்டி ஃபார்ம் 15H கொடுத்தீங்க அப்படின்னா 4,09,980 வட்டியாக கிடைக்கும். கொடுக்கல அப்படின்னா பிடிச்சது போக 3,69,000 வட்டியாக கிடைக்கும். மேக்ஸிமம் 30 லட்ச ரூபா அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை 61,499 வட்டியாக கிடைக்கும். ஃபார்ம் 15H கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மொத்த வட்டி 12,29,980 கொடுக்கல அப்படின்னா 11,07,000 வட்டியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் 4th ஒன் ப்ரீமெச்சூர் பற்றி பார்க்கலாம். ப்ரீமெச்சூர் அப்படின்னா எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கான ஸ்கீம். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடியே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரீமெச்சூர். இந்த சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். லாக்இன் பீரியட்னு எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரீமெச்சூரில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு பிரின்சிபல் இருந்து அமௌண்ட்டு பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அது எவ்வளோ பிடிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்லேருந்து 1 இயர்க்குள்ளே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்களோ அதை பிரின்சிபல்லேருந்து பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 லட்ச ரூபா அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கோம். 8வது மாதத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தானே க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருப்பாங்களோ அதை பிடிச்சிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்ட்ரெஸ்ட் வந்து 2 குவார்ட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு குவார்ட்டருக்கு வந்து 2,050 கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 குவார்ட்டருக்குன்னா 4,800 இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 4,800 மட்டும் பிடிச்சிட்டு மீதி இருக்கிற 95,900 நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ஓப்பன் பண்ண சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை 1 வருஷத்துக்கு மேலே 2 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் இருந்து 1.5% அமௌண்ட்டை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லட்ச ரூபா அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு 1.5% எவ்வளோ அப்படின்னா 1,500. அந்த 1,500 பிடிச்சிட்டு மீதி 98,500 நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ண சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை 2 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 1% ஆஃப் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய்க்கு 1,000 பிடிச்சிட்டு மீதி 99,000 நமக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸ்டெண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு எந்த பணமுமே பிடிக்க மாட்டாங்க. எக்ஸ்டெண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் 5th ஒன் மெச்சூரிட்டி பற்றி பார்க்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்லேருந்து 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஷர் ஃபார்மும் பாஸ்புக்கும் சப்மிட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அவர் இறந்த நாளில் இருந்து போஸ்ட் ஆஃபீஸோட எஸ்பி இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸோட எஸ்பி இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. ஒருவேளை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்திருந்தாலோ இல்லை நாமினி பேரில் ஸ்பவுஸ் பேர் போட்டிருந்தாலோ அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்த பிறகு ஸ்பவுஸே அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த ஸ்பவுஸ்க்கு தனியாக எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஷன் பற்றி பார்க்கலாம். 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் இருக்குது. அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு மேலும் ஒரு 3 வருஷத்துக்கு வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்.
அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ % கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் புக்கில் டேட் ஆஃப் மெச்சூரிட்டின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் எவ்வளோ % இருந்துச்சோ அதுதான் அடுத்த 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் %. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோ தான் எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முழு இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு வீடியோலேயே சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஹை இன்ட்ரெஸ்ட்டை கெயின் பண்ண வைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.